ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 12ஆம் வகுப்பு முதல் பாடம் அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள். எடுத்துக்காட்டு 1.31. கொஷின் பாருங்கள், என்ன கேட்டுக்கிறாங்க. பின்வரும் நேரிய சமன்பாடுகளின் தொகுதியின் ஒருங்கமைவினை சோதிக்கவும் மற்றும் இயலுமாயின் தீர்க்கவும் சொல்லியிருக்காங்க. கொஷின் பாருங்கள், என்ன கேட்டுக்கிறாங்க. எக்ஸ் கழித்தல் ஒய் கூட்டல் ஜெட் இஸ் ஈக்குவல் டு கழித்தல் 9, 2x கழித்தல் 2y கூட்டல் 2z இஸ் ஈக்குவல் டு கழித்தல் 18, 3x கழித்தல் 3y கூட்டல் 3z கூட்டல் 27 இஸ் ஈக்குவல் டு 0 சொல்லியிருக்காங்க. அப்போ பாருங்கள், இஸ் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு இந்த நம்பர் வரணும். அப்போ கூட்டலில் இருக்குது, இந்த சைடு வந்துச்சுன்னா கழித்தெல்லாம் வரும். அப்போ ஃபஸ்ட்டு இது ரெண்டு கரெக்டாக கொடுத்துக்கிறாங்க, நம்ம இது மாற்றி எழுதலாம். அப்போ பாருங்கள், எக்ஸ் கழித்தல் ஒய் கூட்டல் ஜெட் இஸ் ஈக்குவல் டு கழித்தல் 9, 2x கழித்தல் 2y கூட்டல் 2z இஸ் ஈக்குவல் டு கழித்தல் 18, 3x கழித்தல் 3y கூட்டல் 3z இஸ் ஈக்குவல் டு, இது கூட்டலில் இருக்கிறது இஸ் ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு வருதுன்னா கழித்தல் 27 மாறும். அதுக்கப்புறம் இது பாருங்கள், மாறி எவ்வளோ இருக்குது, 1 2 3. அப்போ இது மாறிகளின் எண்ணிக்கை வந்து 3. அப்போது இங்கு மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கை 3. தொகுப்பின் அணி வடிவம் பார்த்திங்கன்னா ax இஸ் ஈக்குவல் டு b. அப்போ a என்னது, a இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு முன்னாடி எதுவுமே இல்லாதனால 1ன்னு அர்த்தம். அப்போது 1, இது கழித்தல் 1, இது 1. அடுத்தது இது 2, இது கழித்தல் 2, இது 2, இது 3, கழித்தல் 3 3. அடுத்தது எக்ஸு. அப்போ எக்ஸுனால் இதில் எவ்வளோ கொடுத்துறோம், எக்ஸு ஒய் ஜெட். அதுக்கப்புறம் பி இஸ் ஈக்குவல்ட்டுனா இஸ் ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு கழித்தல் 9 கழித்தல் 18 கழித்தல் 27. அப்போ கழித்தல் 9 கழித்தல் 18 கழித்தல் 27. நம்ம இது விரிவுபடுத்தப்பட்ட அணி வடிவில் எழுதலாமா. அப்போது விரிவுபடுத்தப்பட்ட அணி வடிவம் ஏ பார் பி. அப்போது ஏ பார் பின்னா ஏவும் பி எழுதணும். அப்போ 1 கழித்தல் 1 1, 2 கழித்தல் 2 2, 3 கழித்தல் 3 3 பார் வரும். பி என்னது, கழித்தல் 9 கழித்தல் 18 கழித்தல் 27. அப்போ பாருங்கள், ஏறுபடி வடிவத்தில் நம்ம மாற்றணும். இங்கே 0 வரணும், இங்கே 0 வரணும், இங்கே 0 வரணும். அப்போ பாருங்கள், R1ல் R2ல் இங்கே 2 இருக்குதுங்க, இது 2ஆல் பெருக்கிட்டு நம்ம R2வை கழிச்சிடணும். அப்போது R2 கழித்தல் 2 R1. அப்போ ஃபஸ்ட் ரோ அப்படியே வருமா, 1 கழித்தல் 1 1 கழித்தல் 9. அடுத்தது பாருங்கள், இது 2வது ரோ எடுத்து அப்படியே எழுதுங்க, 2 கழித்தல் 2 2 கழித்தல் 18. இது 2ஆல் பெருங்க, 1 2 2 கழிச்சிடணுமா. அப்போ கழித்தல் 2 1 2 2 கழித்தல் கூட்டல் 2ன்னு வரும். 1 2 2 கழித்தல் 2, 9 2 18 கழித்தல் கூட்டல் ஆகிடும். அப்போ கூட்டல் 18. அப்போ கழித்தல் 18ல் 18 போச்சுன்னா 0, 2ல் 2 போச்சுன்னா 0, 2ல் 2 போச்சுன்னா 0, 2ல் 2 போச்சுன்னா, அப்போ மொத்தம் என்ன வருது, 0 0 0 0. அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள், இங்கே 3 இருக்குது, இது 3ஆல் பெருக்கிட்டு நம்ம கழிச்சிடணும். அப்போது R3 கழித்தல் 3 R3. அப்போது இதுவும் அதே மாதிரி தான். R3 எடுத்து அப்படியே எழுதுங்க, 3 கழித்தல் 3 3 கழித்தல் 27. இது 3ஆல் பெருக்கி நம்ம கழிக்கணும். 1 3 3, அப்போ கழித்தல் 3, 1 3 3 கழித்தல் கூட்டல் ஆகிடும். அப்போ 3 1 3 3, அப்போ கழித்தல் 3, 9 3 27 கழித்தல் கூட்டல் ஆகிடும். கூட்டல் 27. அப்போ என்ன வருது, 0 0 0 0. அப்போ 0 0 0 0. அப்போ ஏறுபடி வடிவத்தில் வந்துச்சுங்களா. அப்போ பாருங்கள், ரோ ஆஃப் ஏவோட அணித்தரமும் ஏ பார் பியோட அணித்தரமும் பார்த்திங்கன்னா ஒன்றே தான். இதுலேயும் 1 தான், இது மொத்தமாக சேர்த்தும் 1 தான். அப்போது எனவே ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 1, ரோ ஆஃப் A bar B
கூட ஒன்று தான். அப்போது எனவே ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ பார் பி. அப்போது ரெண்டுமே சமமாக இருக்கிறதுனால இது ஒருங்கமை உடையது. இதுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இந்த சமன்பாடு குத்துக்கிறது அப்படியே எடுத்து எழுதுங்க. ஒன்றுனா இது எக்ஸு, இது ஒய், இது ஜெட்டு, இது இஸ் ஈக்குவல் டுக்கு அந்த சைடு வரும். அப்போது எக்ஸு கழித்தல் ஒய் கூட்டல் ஜெட் இஸ் ஈக்குவல் டு கழித்தல் 9. இது ஃபஸ்ட்டு சமன்பாடுன்னு வச்சுக்கோங்க. இது ஒன்று தான் குத்துக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு எஸ்ஸு, ஜெட் இஸ் ஈக்குவல் டு டி என்க. நம்ம இது எடுத்துக்கணும். அப்போது y is equal to s மற்றும் z is equal to t என சமன்பாடு 1இல் பிரதியிட. அப்புறம் 1இல் பிரதியிட்டிங்கன்னா எக்ஸ் அப்படியே தான் இருக்கும். கழித்தல் ஒய்க்கு பதிலாக எஸ்ஸு கூட்டல் ஜெட்டுக்கு பதிலாக டி இஸ் ஈக்குவல் டு கழித்தல் 9. அப்போது எக்ஸ் மட்டும் இந்த சைடு இருக்கட்டும். இது கழித்தலாக இருக்கிறது அந்த சைடு போச்சுன்னா கூட்டலாக மாறும். இது கூட்டலில் இருக்கிறது அந்த சைடு போச்சுன்னா கழித்தலாக மாறும். அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கழித்தல் 9 கூட்டல் எஸ்ஸு கழித்தல் டி. இதுதான் எக்ஸோட மதிப்பு. இது ஜெட்டு, இது ஒய். அப்போது எனவே தீர்வானது x is equal to கழித்தல் 9 கூட்டல் s கழித்தல் t, y is equal to s, z is equal to t. கடைசியில் இங்கு தொகுப்பானது ஒருங்கமை உடையது. மற்றும் எண்ணற்ற தீர்வுகள் பெற்றிருக்கும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இது எடுத்துக்காட்டு 1.31 உங்களுக்கு முடிஞ்சிச்சு.